Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு கத்திரிக்காயை வச்சு ரொம்ப ஈஸியாக கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் 4 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை நீளமாக கட் பண்ணி இதை தண்ணியில் போட்டுக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் தண்ணியில் போடலைன்னா கத்திரிக்காய் கருப்பாயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வைக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருக்கணுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கப் சின்ன வெங்காயம், அதாவது 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இதோட அரைச்சி வச்சிருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் பூண்டு 2ஐயும் கரண்டி வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து மூடி எடுத்து கத்திரிக்காயை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக விட்டு எடுத்தோம்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி. டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.